சார் பணம் இல்லாதவனுக்கு சார் நம்ம ஊர்ல ஒரே ஒரு பிரச்சனை தான் சார். பணம் இல்லாதவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, பணம் இல்லை, பணமே இல்லையே. அதான் பணம் இருக்கிறவனுக்கு 10,000 பிரச்சனை சார். ஒன்றா ரெண்டா? அதுலயும் பணம் இருந்தா அம்பானி மாதிரி பணம் இருக்கணும். இந்த அரைகுறையா பணம் இருந்தா தொல்லை சார். அம்பானி மாதிரி பணம் இருந்தா அரசாங்கங்களே அவர்களை தான் நடத்துகிறார்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நினைச்சுப்பேன் தினம் காலையில் எந்திரிச்சு ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஏஞ்சலினா மார்க்கெலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த சட்டத்தை இப்படி மாத்துங்கன்னு அவர் சொல்லுவாருன்னு நான் நினைச்சுப்பேன். பணம் இருந்தா அப்படி இருக்கணும், இல்ல பணமே இருக்கக்கூடாது. இந்த நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம படுற கஷ்டம் இருக்கு. அப்பா ஒன்னா ரெண்டா? முதல் கஷ்டம் வரி. ஜிஎஸ்டி வந்த நாள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்க? மறக்க முடியுமான்னு கலைஞர் இருந்தார். அது மாதிரி இதுல என்ன எனக்கு ரொம்ப வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல சார். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்டுறாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு அடிச்சாலும் நாம தாங்குறோம் பார்த்தீங்களா? ஒழுங்கா கட்டுறோம் சார், நாம பெருமைப்படலாம். பீகார்ல அப்படின்னா என்னன்றானா ஏக்கே, அவனுக்கு அது என்னன்னு இன்னும் போய் சேரல. அவனுக்கு என்னைக்கு போய் சேர்ந்தா அவன் என்னைக்கு கட்டி, நாம தானே அதிகமா கொடுக்குறோம். நமக்கு ஏதாவது திரும்பி கிடைக்குதா? அதனால எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. ஒருவேளை வரும் நிதானமா, வர மட்டும் நாம இருக்கணுமே. நம்பிக்கை தான், வானவில்லை எப்படி ஒரு மஞ்சள் இருக்குல்ல, வந்துதானே ஆகணும். இப்போ நீங்க ஜிஎஸ்டியை விட்டுருங்க, பர்சனல் இன்கம் டேக்ஸ் எடுத்துக்குங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணார். பண்ணிட்டு சொன்னார், என் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மேடம்னார். ரிஜெக்ட் பண்ண என்ன சார் இருக்கு? நம்ம எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மொத்தமே 5 கேள்வி 6 கேள்வி கேட்குறோம். அல்ல ரிஜெக்ட் ஆகிற மாதிரி என்ன சார் சொன்னீங்க? என்ன டிபெண்டன்ஸ்னு கேட்டிருந்தான் மேடம். டிபெண்ட்னா என்னன்னு தெரியலையா? உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள் என்ன போடுவீங்க? வீட்டுக்காரம்மா பேரை பெரும்பாலானவர்கள் போடுவீர்கள். நீங்கள் யாரும் வீட்டுக்காரம்மாவை சார்ந்து இல்லை, வீட்டுக்காரமாவும் உங்களை சார்ந்து இல்லை. இருந்தாலும் ஒரு கன்வென்ஷனுக்காக போடுறது. வீட்டுக்காரம்மா பேர் போடுவீங்க, பிள்ளைங்க பேர் மைனஸாக இருந்தால் போடலாம், அப்பா அம்மா வயசானவங்கள, இவ்வளோ தானே சார் போன. இவர் என்ன போட்டிருக்காரு தெரியுமா? இந்தியாவில் டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறவங்க மொத்தம் 3% தானா. இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம் மொத்தம் 3% தானா. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ரொம்ப நாள் 3% இருந்தது, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. 5% வச்சுக்கலாமே, சும்மா ஒரு கணக்குக்கு. டாக்ஸ் பே பண்ணாத 95% என்னோட டிபெண்டன்ட்னு இவர் போட்டிருக்காரு. அதோட நிறுத்தாம இந்தியாவில் இருக்கிற 1280 சிறைச்சாலைகளில் இருக்கிற 6 லட்சத்துக்கு மேற்பட்ட கைதிகள் அவங்களும் என்னோட டிபெண்டன்ஸ்னு போட்டிருக்காரு. ஏன்னா இவங்க தலையில தானே அவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் போட்டேன் மேடம், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதையோ மிஸ் பண்ணிட்டேன் நானார். ஆமா, மிஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு 540 சொச்சம் எம்பி, ஒரு 4000 சொச்சம் எம்எல்ஏவை நீங்க போடல இல்லையா? அதனால அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு. இது என்ன ஒரு விசித்திரமான கட்டமைப்பு பாருங்க. வரியை ஒழுங்காக தர்மத்தின்படி, சரி தர்மத்தை விட்டுறலாம், அதெல்லாம் கிடையாது, சட்டத்தின்படி இல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சொன்னதன்படி. சார் ஜிஎஸ்டி வந்ததுல அவங்க ஒருத்தங்க தான் சார் சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு கார் டிரைவரை நான் ஹையர் பண்ணுவேன் சென்னையில். சார் மேடம் இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க. அவருக்கு என்ன தெரியலப்பா, ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க மேடம். அது கூட நான் கட்டிடுவேன் மேடம், அது பிரச்சனை இல்லை மேடம். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு என் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒவ்வொரு தடவையும் 500 ரூபாய் கேட்குறாரு. அடிச்சாம் பாரு லக்கி பிரைஸ்ன்னு. இப்போ இது என்ன விசித்திரமான கட்டமைப்பு பாருங்க. வரி செலுத்துகிறவர்கள் கை அளவு, வரி செலுத்துகிறவர்களின் மேலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் கடல் அளவு. அப்போ வரி செலுத்துகிறவர்கள், அது இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், the taxpayer what is he or she getting back? உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஏதாவது மரியாதை கிடைக்கிறதா? யாராவது இன்கம் டாக்ஸ்ல ஒரு சர்டிபிகேட் சில சமயம் தரோம், அதுவும் சில பேருக்கு மாத்திரம் தரோம். நமக்கு சர்டிபிகேட்லாம் வேணாங்க, ரெய்டு வராமல் இருந்தால் போறோம். நம்ம
மாத்திரம் ரெய்டு வராங்க. சில பேருக்கு ரெய்டு வந்து பிடிச்சதா பேப்பர்ல நியூஸ் வருது, அப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேன். நான் பொதுவா சொல்றேன், இவங்க வேற கேமரால வச்சிருக்காங்க. அப்போ வரி என்பது எவ்வளவு சார்? பர்சனல் இன்கம் டேக்ஸே எடுத்துங்க, about 30-35%. ஜிஎஸ்டி இஸ் about 18%, 20%. இவ்வளவு அதிகமான டாக்ஸ் பிராக்கெட் இருக்கிற நாடுகள் உலகத்திலே ரொம்ப குறைவு, இந்தியா அதுல ஒண்ணு. we pay too much tax. சரி, பே பண்றோம். அப்ப அதிகமாகவும் சரியாகவும் வரி கட்டுகிற தனிநபர்கள் அல்லது மாநிலத்துக்கு ஏதாவது திருப்பி வரணுமா, வர வேண்டாமா? ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரணும் இல்ல? என்ன நான் தானே கான்ட்ரிபியூட் பண்றேன். அதனால சொன்னது என்ன சார் தப்பு? டிபெண்டன்ட்னு எழுதி ரிஜெக்ட் ஆயிருச்சு, அது வேற விஷயம். அவர் சொன்னது தானே உண்மை. நம் தலையில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க சார். நான் கேட்கிறேன், the wealth creators do not have any respect in this country. the wealth creators, ஏன்னா பணம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் பணக்காரனை யாருக்கும் பிடிக்காது. எல்லாருக்கும் பணம் வேணும், ஆனா பணக்காரன் புது எதிரி. நீங்க பாருங்க, சினிமாவில் பாருங்க, எல்லா சினிமாலையும் கதாநாயகன் ஏழையா இருப்பார். அவர் மீனவர், அவர் போர்ட்டர், அவர் தொழிலாளர், அவர் விவசாயி, அவர் நெசவாளர், அவர். ஆனா வில்லன் எப்பவும் பணக்காரர். எப்போ ஒரு பைப்பை கடிச்சிக்கிட்டே வீட்டில் கூட கோட்டு போட்டே இருப்பார். கரெக்டியா? வெயில் கொளுத்தி இருக்குது, வீட்டுக்குள்ள கோட்டை போட்டு. நம்பியாரை பார்த்தீங்கன்னா எப்பவும் கோட்டோடையே வீட்டுக்குள்ள இருப்பார். பணக்காரன் பொது எதிரி, யாருக்கும் அவனை பிடிக்காது, ஆனால் பணம் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ the wealth creators இருக்காங்கல்ல, அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு தேவையானவர்கள் இல்லையா? தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய வேலை வாய்ப்பை உருவாக்குகிறவன் ஒரு தொழில் முனைவர். 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 40 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஆனால் அவன் இல்லை என்றால் அந்த இடத்திலே பொருளாதாரம் வீழ்ந்து தானே போகிறது. இப்போ வெல்த் கிரியேட்டர்ஸுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? என்ன, வாட் டு தே கெட் பேக்? இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் மார்ட்கேஜ் பண்ணி ஹவுசிங் லோன் வாங்கினாக்க 8%, 7.25% எனக்கு லோன் கிடைக்கிறது. எவ்வளோ வருஷத்துக்கு? 20 இயர்ஸ். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு இருக்கு 750. 6 மாசத்துல என்ன வேணா ஆகலாம் என்னோட சிபில் ஸ்கோர். ஆனா அதை நம்பி, என் ப்ராப்பர்ட்டியை நம்பி 7.5%, 8% ஹவுசிங் லோன் கிடைக்கிறது. ஆனால் தொழிலுக்காக வேண்டி உங்களுடைய நிலத்தை நீங்கள் அடகு வைக்க போனால் உங்களுடைய வட்டி எவ்வளவு நீங்க கட்டுறீங்க? 13%. 12% 13%. சார், இதுதான் சார் சிக்கல். இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த 8% 13 இருக்கு, அதை கொடுத்தால் கூட இன்னும் எத்தனை தொழில் முனைவர்கள் வர முடியும் என்பதை யோசித்து பாருங்க. சாப்ஸ்ன்றது அப்படி இருக்கணும். நீங்க தொழில் செய்பவர்களை என்கரேஜ் பண்ணலன்னா ஒரு எக்கானமி ஒரு அங்குலம் கூட வளராது. எவ்வளவு மோசமான நிலையில இருக்கும். நான் இதை பத்தியே பேச போதில்லை, அதனால பயப்படாதீங்க. இந்த அம்மா என்ன ஒரேடிய பொருளாதாரமாகவே பேசிட்டு இருக்குன்னு. எனக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, பேசினா எனக்கே டிப்ரெஷன் வந்துடும். அதனால கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு வருவோம். பட் இதை நம்ம பேசணுன்றதுக்காக நான் சொல்றேன். எவ்வளவு மோசமான இல்லை. ராகுல் பஜாஜ், none other than the great ராகுல் பஜாஜ் சொல்றாரு, where will demand come from என்று கேட்கிறார். வானத்திலிருந்து வரும் டிமாண்ட்னு கேட்கிறார். மகத்தான தொழில் முனைவர். இந்தியாவினுடைய ஆட்டோ இண்டஸ்ட்ரியினுடைய மொத்த நாவையும் தன் கையில வச்சிருக்கிற ஆளு சொல்றாரு, எவனுமே வாங்க மாட்டேன் சார் வண்டிய, டிமாண்ட் என்ன வானத்திலிருந்து குதிக்குமா என்று அவர் கேட்கிறார் என்றால் எவ்வளவு அதல பாதாளத்தில் நம்முடைய நிலைமை இருக்கிறதுன்னு யோசிச்சுப்பாரு. மிக மோசமான நிலைமை நண்பர்களே. ஒரு நல்ல நியூஸ் வர்றமே சார், ஒரு நல்ல நியூஸ். சரி, இதுதான் சகிக்கல. அடுத்த பேஜை திருப்பினாக்க ஐஸ்லாண்டில் பனிப்பாறையே உருகி போச்சு, இன்னும் 20 மாசத்துக்குள்ள உலகமே இருக்காதுன்றா. ரொம்ப நல்லது, இதை பத்தி கவலைப்பட வேணாம். உலகமே இல்லைன்னா ஜிஎஸ்டி என்ன கழுத இருந்தா நமக்கு என்ன, நம்ம கட்ட போறது இல்லை. ஆசிரியர் வகுப்புல சொன்னாராம், டே எல்லாருக்கும் சொல்ற நல்லா கேட்டுங்க, 3ஆம் உலக போர் வரப்போகிறதுன்னாராம். பையன் உடனே எது கேட்டானா, சார் அன்னைக்கு லீவு கிடைக்குமான்னு. அது மாதிரி என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்னால உலகமே அழிய போறதுன்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சி, எல்லாரும் தானே போயிடுவான். நம்ம கேட்டு ஜிஎஸ்டி கேட்டு தினம் ஒரு ஆள் ஃபோன் பண்றானே, அந்த ஆளும் போயிடுவான்ல, நிம்மதி.
நல்ல செய்திகளே இல்லாத நிலையில் தொழில் முனைவர்கள், வெல்த் கிரியேட்டர்ஸுக்காக நமக்கு நிச்சயம் இல்லை. சார், நான் ஒரு விஷயத்தை தான் சார் சொல்ல போகிறேன். என்னை ரொம்ப பாதித்த விஷயம் சித்தார்த்தா செய்து கொண்ட தற்கொலை. நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், இவன் தற்கொலை பண்ணதானே பெரிய செய்தியா என்று நீங்கள் கேட்கலாம். யார் தற்கொலை செய்தாலும் அது ஒரு இழப்பு தான். ஒரு இலை போனதால் ஒரு மரத்துக்கு பங்கம் இல்லை. ஒரு மரம் போனதால் ஒரு வனத்துக்கு நஷ்டம் இல்லை. ஒரு வனம் போனதால் பிரபஞ்சத்துக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் போனால் ஒரு இலை கூட வாழ முடியாது. திரும்ப வாங்க அப்படியே. ஒரு இலை போனாலும் ஒரு மரத்துக்கு நஷ்டம், ஒரு மரம் போனாலும் ஒரு காட்டுக்கு நஷ்டம், ஒரு காடு போனாலும் இந்த உலகத்துக்கு நஷ்டம். இந்த உலகமே இல்லை என்றால் பிரபஞ்சத்துக்கு அது நஷ்டம். இந்த உலகத்தில் நாம் தனித்தனியாக வாழறோம். ஐ எம் அ செல்ஃப் மேட் மேன் சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் கேட்டால். ஐ எம் அ செல்ஃப் மேட் மேன். நானா தான் என்ன பண்ணிக்கிட்டேன். எவனும் எந்த கொம்பனும் நானா தன்னை பண்ணிக்க முடியாது. We are all built of thousands of others. நமக்குள்ள நம்ம அப்பா அம்மாவுடைய ஜீன்ஸ் உட்காந்துருக்கு. எங்கள் அப்பனை கண்டாலே எனக்கு பிடிக்கலைங்கிறான். அவன் முகத்தை பார்த்தா அவங்க அப்பனோட மூஞ்சி அப்படியே அடிச்சு ஒட்டியிருக்கான். நீ என்ன பண்ணுவ? நீ இந்த குணா படத்தில் கமல் சொல்லுவாள், இது என் மூஞ்சியில் எங்கள் அப்பா மூஞ்சி என் மூஞ்சியில் ஒட்ட வச்சுட்டாரும்ப. ஒட்ட வச்சு தான் அனுப்புகிறான். ஏதோ ஒரு பாட்டி கணக்கில் புலியா இருந்தாக்கா பேரனுக்கு திடீர்னு கணக்கு நல்லா போகிறான். பரம்பரையில் வேற எவனுக்குமே கணக்கு வராது. உங்கள் அப்பனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் எப்படிடா 100க்கு 100 ஏதோ ஒரு பாட்டிக்கு வந்து ஷீ இஸ் நம்பர் ஃப்ரெண்ட்லி. சார், நோபடி கேன் ஸ்டாண்ட் ஆன் ஒன்ஸ் ஓன் லெக். we are all made of thousands of others. நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே தான் சார் இந்த உலகத்தில் வாழ முடியும். எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த ஆற்றல் குதிப்பதற்கு ஒரு நிமிஷம் முன்னால் சித்தார்த்தாவினுடைய மனசில் ஒருத்தரினுடைய முகம் கூட அலையடிக்கவில்லையா? யாரோ ஒருத்தர், நான் இல்லாட்ட இந்த உயிர் துடிக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல. இருக்காங்களா சார்? இருக்கணும். அப்படிப்பட்ட உயிருக்காக நாம் வாழணும். என்ன சார் பிரச்சனை? கடைசியில் ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு எவ்வளவு பேங்க்கில் எவ்வளோ அவரை கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளவு அட்டாச் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அசட்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காரு. அசட்ஸ், அதாவது அவருக்கு இருக்கிற சொத்துக்கள், அசட்ஸ் ஆர் ஃபார் மோர் தேன் இஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அவருடைய பிரச்சனை ஒரு லிக்விடிட்டி பிரச்சனை மாத்திரம்தான். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். இட்ஸ் அ லிக்விடிட்டி ப்ராப்ளம். காசு இல்லாமல் இல்லை, உடனே எடுக்க முடியாதபடி அந்த காசு இருக்கு. ஏதோ நிலத்தை விற்கணும், ஏதோ பண்ணணும், ஆனால் காசு இருக்கு சார். சார், அடுத்த வேளை சோத்துக்கு வழியே இல்லாத பிளாட்ஃபார்மில் உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கானே சார், எப்படி சார் அது? அடுத்த வேளை சோறு அவனுக்கு கிடையாது. என்ன சந்தோஷம், என்ன சிரிப்பு! நான் ஒன்று சொல்லட்டா? சின்ன குழந்தைகளாக இருக்கீங்க, சொல்லாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நான் வந்து ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன். தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது. நான் ஜன்னல் வழியாக வெளில பார்க்குறேன். பிச்சைக்காரங்க 2 பேர். 2 பேருக்கும் தொழுநோய். தொழுநோய்னா நல்லது, பார்த்தாலே தெரிகிற அளவு. ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க விரும்ப மாட்டாங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. அந்த ஆள் வந்து வண்டியில் உட்காந்துருக்கான், இந்த அம்மா தள்ளுது. 2 பேருமே லெப்ரசி. அந்த அம்மா என்னவோ சொல்லுது, அவன் சிரிக்கிறான். அவன் ஏதோ சொல்கிறான், அந்த அம்மா சிரிக்குது. 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்படி மனப்பூர்வமான ஒரு சிரிப்பு, ததும்பி வருகிற சிரிப்பு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ சொல்லுது. அவன் என்ன பண்ணுறான், குனிஞ்சு அந்த அம்மாவோட காலை வந்து அப்படி கிள்றான். ஏன்னா பக்கத்தில் கால் தானே இருக்கு, அப்படி கிள்றான். அவ செல்லமாக அவன் தலையில் அடிக்கிறான். ட்ரெயின் போயிடுச்சு. என்னால் அந்த காட்சியை மறக்க முடியல. என்ன பேசினாங்க 2 பேரும்? அவ்வளவு சந்தோஷமாக எதை பகிர்ந்து கொண்டார்கள்? அந்த உறவில் ஒன்றுமே கிடையாது. 2 பேருக்கும் தொழுநோய், பிச்சை எடுக்கிற வாழ்க்கை. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டிமசியை பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு பொறாமையா இல்லை? எப்போ கடைசியில் வீட்டுக்கார மாட்டேன் நல்லா சிரித்து பேசினீங்க?
ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி பேசினாராம். இல்லை சார், நான் சீரியஸாக கேட்குறேன் சார், சிரிக்கிறதுக்காக கேட்கல. அந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன் உங்களுக்கு. நாள் ஞாபகம் இருக்கா? நல்லா, அதாவது வரேம்மா, அதெல்லாம் சிரிப்பு கிடையாது, அதெல்லாம் கன்றாவி. நல்லா சிரிச்சு, அதாவது ஒருவேளை காதலிச்சு, நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற ஏஜ் குரூப்பை பார்த்து அப்படி சொல்ல முடியலையே. சரி, கல்யாணம் ஆன புதுசில் சிரிச்சிருப்பீங்கல்ல, எப்படி சிரிச்சிருக்கோம், எவ்வளவு வார்த்தைகள். சிரிப்பை கூட விடுங்க, ஆனால் பயமாக இருக்கும். அப்பா அம்மா இருக்கிறச்சே ரொம்ப சிரிக்கக்கூடாது. கம்மியாக சிரின்னு சொல்லிட்டு சிரித்து பேசினவங்க தானே. தபு சங்கர் ஒரு கவிதை இருந்தார். திடீர்னு வானவில் தேநீர்லாம் சொல்லிட்டு கவிதை சொல்லனா அந்த பேச்சு எப்படி சரியாக இருக்குமா? நீங்களே போய் வெளில போய் துப்ப மாட்டீங்க. இந்த அம்மா என்ன வானவில் தேநீர்னுச்சு, கடைசியில் பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டு போயிடுச்சு. தபு சங்கர் ஒரு கவிதை எழுதுகிறார். 5 மணிக்கு சந்திப்பதாக சொன்னாய், முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன், 5 மணி ஆனதும் உனக்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா, காத்திருக்க ஆரம்பிக்கிறேனா என்று தபு சங்கர் கவிதை எழுதினார். இப்போ இந்த கவிதையை 20 வயசுல கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படியே நான் நினைச்சதையே எழுதியிருக்கோம். 45 வயசுல கேட்டால் எப்படி இருக்கும்? வேலை இல்லாத நாய் சும்மா உட்காந்து காத்துட்டு. கவிதை மாறல, காதல் மாறவில்லை, ஆனால் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாறி போச்சு. சரி, காத்திருக்க வேணாம். காத்திருந்தாலே கோவம் வருது சார். ஒரு காலத்தில் எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் நல்லா இருந்தது. நீ எப்போ வேணா வாடா கண்ணு, பரவாயில்லடா கண்ணு, நீ வந்தா போறோம் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சும்மா கதை அடிக்கூடாது. இப்போ 2 நிமிஷம் தான் அந்த அம்மா புடவைய அதுவும் புடவையும் சரியா கட்டிக்குது, தாறுமாறா கட்டிக்குது. 2 நிமிஷம் ஆகுது. உங்க அம்மால வர சொல், விடாலைங்க. எப்பவும் லேட், ஆல்வேஸ் ஷீ இஸ் லேட். வந்துகிட்டே இருக்கேன்ல, அதுக்குள்ள என்னவா இருக்கு? எங்க சார் போச்சு சிரிப்பு, எங்க போச்சு வார்த்தைகள்? சார், நான் தொழில் முனைவர்களை பத்தி தான் பேசுறேன். ஆனா ஒரு தொழில் முனைவன் என்பவன் ரோபோ சிட்டி இல்லை. அவன் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இதில் சக்தி வேண்டும் என்றால் அந்த சக்தி வீட்டிலிருந்து தான் வர வேண்டும் என்பதில் எனக்கு 2வது கருத்தே கிடையாது. கஷ்டங்கள் ரொம்ப வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அதை தாங்குவதற்கான சக்தியை கொடுக்கிற வீடுகள் நமக்கு அமையவில்லை என்றால் தற்கொலைகள் அதிகரிக்கும். தற்கொலைகள் அதிகரிக்கும். என்ன சார், கேவலம் ஒரு பேங்க் ஆளு, ஒரு ஐடி ஆளு, அவனை சமாளிக்க முடியாத நம்மால, அவனை நம்மளால சமாளிக்க முடியாது. அப்படித்தான் கேட்பான் அவன். ஏன்னா அவன் தலைக்கு மேலே 10 பேர் அவனை இருக்கிறான்ல. கொடுக்குற எங்கே போயிடப்போற இப்படி சொல்லிக்கிட்டே 20 வருஷத்தை தள்ளலாம்ல. நம்ம அவன் லண்டனுக்கு போயிருக்கானே, என்ன தெம்பில் இருக்கான்னு நான் கேளுங்க. விஜய் மாலியா அங்கே போய் 3ஆவதா கல்யாணம் பண்ணியிருக்காரு சார். நாம இங்கே இருக்கோம் கேவலம் 500 கோடிக்கு ஆற்றுல குதிக்கணுமா நம்ம? சார் சார், உறவுகள் நம்மை பலப்படுத்த வேண்டும். நான் இவளுக்காக இருந்தேன், நான் இவருக்காக வாழ்ந்து தீர வேண்டும். மனசுக்குள்ள வைராக்கியம் வேண்டும் சார். நமக்கு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியத்தை அன்பும் காதலும் கொடுக்கும். நான் ஒரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. எழுத்தாளர் ஜெயமோகன், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் இன்றைக்கு இருக்கிற மகத்தான எழுத்தாளர்களில் ஒருவர். என்னுடைய அபிப்பிராயம், தமிழ் எழுத்தாளர்கள் யாருக்காவது நோபல் பரிசு கிடைக்கும் என்றால் அவருக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட எழுத்தாளர். ஆனால் நோபல் பரிசுக்காக ஒர்க் பண்ணலாம் அவருக்கு தெரியாது. அதுவா வந்தா உண்டு. அந்த எழுத்தாளர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். மதுரை, நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போறாரு மனைவியோட. அப்பவே அவங்களுக்கு கல்யாணம் ஒரு 10 வருஷம்லாம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போறாரு, பேசிக்கிட்டே போறாங்க 2 பேரும். அவருடைய அடுத்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய முதல் வாசகியே அவருடைய மனைவி தான். அந்த கதையை பேசிக்கிட்டே போறாங்க, சிரிக்கிறாங்க, செல்லமா கோவிச்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு 3 ஹவர்ஸ். மதுரையில் இறங்கினோட பின்னாடி ஒருத்தர் தோளை தொட்டு, நீங்க தானே எழுத்தாளர் ஜெயமோகன் தானே நீங்க? ஆமா நான் தான். கூட யார் வந்திருக்கிறது? என் மனைவி. மனைவியோடய 3 மணி நேரம் பேசுனீங்கன்ற. சார், இந்த கேள்வியை நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். எங்கே உதிர்ந்து
போனது நம் வாழ்க்கையிலிருந்து வார்த்தைகள். யாராவது ஒரு ஆண் 40 வயசை தாண்டிய ஒரு ஆண், 45 வயசை தாண்டிய ஒரு ஆண் ஒரு ஃபோன் எடுத்து அப்புறமா பேசுகிற வெய் அப்படின்னா அந்த ஃபோனை பண்ணது அவருடைய மனைவின். சத்தியமா நான் சொல்லுவேன், 100% நான் சொல்லுவேன். அந்த அம்மாவும் அப்படித்தான். அவர் வரும்போது சீரியல் அப்படி பார்த்துட்டு இருக்கு. தோசை சுடவ, நான் சாப்பிட்டுட்டேன். சரி சார், அதோட முடிஞ்சிச்சு சார், அதோட அந்த நாள் முடிந்து விட்டது. எவ்வளோ வார்த்தை பேசினாங்க? தோசை சுடவா, சரி, 2 வார்த்தை. இவங்க தான் கல்யாணம் ஆன புதுல அந்த அம்மா சொல்லுது, நான் கத்திரிப்பு கலர் சுடிதார் போட்டுட்டு கன்னியாகுமரிக்கு எக்ஸ்கர்ஷன் போனேன்னு தெரியுமா, எங்கள் டீச்சர் எல்லாம் வந்திருந்தாங்க. 32வது தடவை சொல்லுது. முதல் தடவை கேட்குற மாதிரி, அப்படியா நீ சுடிதார் போட்டியா? ஏன்னா கல்யாணம் 3 மாதம் தான் இருக்கு சார். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது சார். நமக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஏன் இருக்கணும்? கணவனும் மனைவி ஒன்றே போல, ஒரே ரசனை. இவரும் இன்கம் டேக்ஸ்ல புலி, அந்த அம்மாவும் இன்கம் டேக்ஸ்ல புலி. இவரும் நெகோசியேஷன் ரொம்ப நல்லா பண்ண, அந்த அம்மாவும் நெகோசியேஷன் நல்லா பண்ணும். இவரும் பெரிய பதவி இருக்கு, அந்த அம்மா. வாழ்க்கை புளிப்பா இருக்கும் சார், புளிப்பா இருக்கும். ஏன் 2 சங்கீத மேதைகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மேரேஜ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? யோசிச்சு பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அது. ஏன்னா என்னதான் அந்த அம்மா நல்லா பண்ணல, அந்த இடத்துல உனக்கு ஸ்ருதி இல்லைன்னு அவர் சொல்லிடுவார். வாழ்க்கையில ஸ்ருதி போயிடும். கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் சார், ஆனா சிமிலாரிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி இருந்துட்டு போட்டுமே, அவங்க உலகம் சமையலறையாவே இருக்கட்டுமே, உங்களுக்கு நாளைக்கு ஒன்று என்றால் துடிக்க போகிற ஒரே உயிர் அந்த உயிர், ஒரே உயிர். அதுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, பேசுங்கன்றான. பேசுங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் பேசுங்க, அதுக்கு ஒன்றும் புரியாது, பரவாயில்ல.